வணக்கம்ங்க. 1/12/2025 ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நைட்டு 10-11 மணிக்கு தான் ஃபுல் அப்டேட் வருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கே போடுறேங்க. தேவைப்படுறவங்க பார்த்து பயனடைங்க. வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க. தக்காளி விலை பார்த்தீங்கன்னா அத்தனை மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா விலை டவுன் ஆகிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. என்ன காரணம்னா வெளிக்காய் உருவாக்கம் வருதுங்க. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா மழை உருவாக்குங்க. 15 கிலோ கொண்ட சாகோ மதன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலேருந்து 350 400 டாப் தக்காளிங்க. பந்தல் முட்டு 450 500 ரூபாய்க்கும் போயிருக்குதுங்க முரசல் தக்காளி. பச்சை மிளகாய் சம்பா 1 கிலோ 38க்கும் உருண்டை 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 45 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க பெல்ட் அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அதே பஞ்சுக்கோழி அவரை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் விலை கொஞ்சம் இறக்குங்க 16 ரூபாய்ங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 ரூபா 12 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. இஞ்சி ஹோல்சேல் ப்ரைஸில் 30 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் 1 கிலோ விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ காட்டுக்குள்ளே பட்டறை பழைய வெங்காயம் 30 ரூபாயிலேருந்து 50-55 வரைக்கும் வாங்குறாங்க. 55ங்கிறது எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க. ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் விலை பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெங்காயம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி டாப் அண்ட் டாப் பார்த்தீங்கன்னா 65 ரூபாய்க்கு நல்ல கலரு உருட்டு பெருவிட்டு அதுலேருந்து கீழே 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பச்சை வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபா 45 ரூபா அது கீழே விற்பனை ஆகுதுங்க. பெரிய வெங்காயங்க 1 கிலோ 10 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 80 to 100ங்க. சில்லறை விற்பனை 1 கிலோ 130-140ங்க. கத்திரிக்காய் விலை தான் ரொம்ப டவுனாக வந்துருக்குதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான் சிம்ரன் கத்திரிக்காய் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்லேயே. பொரியல் தட்டை வரத்து குறைந்து விலை ரொம்ப உயர்ந்துருச்சுங்க. 1 கிலோ அதிகபட்ச விலையை 45 ரூபா வரைக்கும் பொரியல் தட்டை விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய் கரும்பு 350க்கும் செடி 320க்கும் 1 கிலோ, மரம் 300 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. பாகற்காய்ங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி 35க்கும் செகண்ட் குவாலிட்டி 25 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய்ங்க தரையில் வர சுரை 4 ரூபாய்க்குமே, பேப்பர் சுரை 6 ரூபாய்க்குமே, பந்தல் சுரை 12 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுள்ள கட்டு பார்த்தீங்கன்னா 10 to 17 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டைக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக வெண்டை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டியெலாம் பார்த்தீங்கன்னா 35-40 காயின் போக விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய்ங்க 30 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக 40 ரூபா வரைக்கும் 2 வெரைட்டி வருதுங்க. 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சை பழம் 1 கிலோங்க 25 ரூபாயிலேருந்து 55 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் எரிக்குன்னு சொல்லாங்க. 1 கிலோ அதிகபட்ச விலையாக 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. குட்டையரகம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் சீனி அவரைக்காய்ம்பாங்க 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 25 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா விலை வீழ்ச்சியாக இருக்குதுங்க. 1 கிலோ 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது மார்க்கெட்டில். காட்டுக்குள்ளே 3 ரூபா 4 ரூபா அந்த கண்டிஷன் தான் வாங்குறாங்க. பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாயிலேருந்து 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து நம்ம பதிவு தேவைப்படுறாங்க. தொடர்ந்து பார்த்து பயனடைங்க. வியாபாரிகளும் சரி விவசாயிகளும் சரி அனைத்து மக்களும் பார்த்து பயனடைங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ இப்போ டெய்லி போடுறதில்ல, பழைய வீடியோ போடுறீங்க, ஏகப்பட்ட கமெண்டு